ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்தி மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சூப்பரான மத்தி மீனை வச்சு குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். 1 கிலோ மத்தி மீன் எடுத்து இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சி தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி பேஸ்ட்டு பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி மூடி மாற்றி வச்சுக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 கப் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்க சட்டுன்னு வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் 2 தக்காளியை, நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கொடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் அந்தளவு காரம் இருக்காது, ஆனால் குழம்புக்கு நல்ல கலர் இருக்கும். அதனால தான் சேர்த்து கொடுத்துக்க சொல்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு தக்காளி கூடவே நம்ம சேர்த்த மசாலாவோட நல்லா பச்சை வடை போய் தக்காளி கூட நல்லா வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு ஒரு 2 டைம் தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, ஆனால் மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மசாலாவோட பச்சை வடை போயிருக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு முழு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் மசாலா அரைச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸி சார்லேயே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கழுவி மாற்றி வச்சுக்கோங்கல்ல, மீனே போல சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்து கொடுத்துட்டு இந்த இருக்கு பாருங்க, மேலே தெரியுது பார்த்தீங்களா? அந்த மீனெல்லாம் இந்த மாதிரி குழம்போட ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துக்கோங்க. மீன் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரும். சேர்த்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மீனை சேர்த்துட்டு உடையாம ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீனை வேக விடுங்க. இப்போ பாருங்க, மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா மீன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க,
இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு நல்ல மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்தி மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.